படையாண்டா மாவீரா காடுவெட்டி ஒரு வாழ்க்கை வரலாறு தத்துவமாக திரைப்படமாக வெளிவந்ததால் கண்கலங்கி பேட்டியளித்தார் திருப்பத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி.கே. ராஜா. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் திருமகள் திரையரங்கில் படையாண்ட மாவீரா திரைப்படம் வெளியானது. மேலும் இப்படமானது காடுவெட்டி குருவின் சிறு வயதில் முதல் இறப்பு வரை அவருடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக கொண்டதுதான் இந்த படையாண்டா மாவீரா என பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் டி.கே. ராஜா தெரிவித்தார். மேலும் டி.கே. ராஜா செய்தியாளருக்கு பேட்டியின் போது, காடுவெட்டி குருவும் நானும் சட்டசபையில் அருகாமையில் ஒன்றாக அமர்ந்திருப்போம். திருப்பத்தூர் பகுதிக்கு வருகை புரிந்தால் காடுவெட்டி குரு எங்கள் வீட்டில்தான் உணவு அருந்துவார் என தெரிவித்தார். இத்திரைப்படத்தில் வன்னியர் கானா திரைப்படம் அல்ல, அனைத்து சமூகத்திற்கான திரைப்படமாக காண்பித்துள்ளார்கள். தமிழ் குடிகள் எல்லாம் ஒன்றாய் இணைந்ததால் தமிழ்நாட்டை ஆள முடியும். எனவே நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என திரையில் காட்டியிருக்கிறார்கள் என தெரிவித்தார். மேலும் 7 டாக்டர் அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தவர் காடுவெட்டி குரு என பெருமிதம் தெரிவித்தார். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தவர். பின்பு மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இவர்களின் உண்மை விசுவாசியாகவும் எப்பொழுதும் தங்களை பிரிக்க முடியாது எனவும் இத்திரைப்படத்தை திருப்பத்தூர் பகுதியை சார்ந்த தயாரிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி, டைரக்டர் கௌதமம் இருவரும் காடுவெட்டி குருவின் வாழ்க்கை வரலாறு படைப்பாக வெளிப்படுத்தி திரையரங்குகளில் காண்பித்துள்ளார்கள். இப்படத்தினை ஒரு படமாக பார்க்காமல் ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் தொடர்ந்து செய்து வெற்றி பெறுவோம். காந்தளித்திற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் ஆனந்தன், பாமக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இப்படத்தினை பார்த்து கண் கலங்கி வெளியே வந்த காட்சி. பின்பு அப்படிப்பட்ட ஒரு படையாண்ட மாவீரனை இழந்து விட்டோம். காடுவெட்டி குருவின் இறுதி சடங்கிற்கு நான் சென்றிருந்தேன் என கண்ணீர் மல்க செய்தியாளருக்கு பேட்டியளித்தார். படையாண்டா மாவீரா படம், இந்த மாவீரன் காடுவெட்டி குரு அவருடைய உண்மை கதையை தத்துவமாக எடுத்து இந்த படத்தை பார்த்து நம்ம கண்கலங்கி வெளிவந்ததுக்கு காரணம், நான் சிறு வயதிலிருந்து அவரோடு பயணித்தவன். நானும் அவரும் ஒன்றாக சட்டமன்ற உறுப்பினராக போனோம். அவரும் மாவட்ட செயலாளர், நானும் மாவட்ட செயலாளராக இருந்தோம். சட்டசபையில் ஒரே பெஞ்சில் 2 பேரும் பக்கத்தில் கொடுத்து உட்காருவோம். இவர் எப்பெல்லாம் திருப்பத்தூர் வராரோ எங்கள் வீட்டு உணவு தான் அவருக்கு கிடைப்போம். இவ்வளோ சீக்கிரம் மறைஞ்சிருவாங்க பார்க்கல. அவர் இறக்கும்போது நான் அந்த பிரேதத்தை புதைக்கும் போது நான் கூட இருந்தவன். ஒரு கதை இல்லை, ஒரு காவியம் படித்திருக்காங்க. எல்லாரும் இது ஒரு வன்னியருக்கான படம் கிடையாது. அதில் எந்த விதத்துலேயும் ஒரு சமுதாயத்தை குறிப்பிடல. அவர் சொல்லியிருக்கிறது, தமிழ் குடிகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் எதிர்காலத்தில் நாம் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியும். ஆகவே நம்ம ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி காட்டியிருக்காரு. பல அம்பேத்கர் சிலைகளை குரு இரட்டை குவளை முறையை ஒழித்தவர். 7 அம்பேத்கர் சிலையை திறந்தவர் மாவீரன் காடுவெட்டி குரு. ஒரு ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மக்களுடைய மனங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்ட மாவீரன் கடைசி காலம் வரை எப்படி அந்த படத்தில் காட்டினாங்க, பணத்துக்கும் எதுக்கும் ஆசைப்படாமல் மருத்துவர் ஐயா என்ன சொல்கிறாரோ, அன்புமணி என்ன சொல்கிறாரோ, ஒரு இடையில் சில கருத்து வேறுபாடு ஏற்படும்போது கூட உன்னையும் என்னையும் மரணம் மட்டும்தான் பிரிக்க முடியும் ஐயா என்று சொன்னார். அதே போல் மரணம் தான் அவரை பிரித்தது. எந்த சூழ்ச்சியாலையும் மாவீரனை பிரிக்க முடியவில்லை. ஆகவே அவர் இந்த படத்தை நம்மெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அவர் விட்ட பணிகளை நாம் தொடர வேண்டும். இந்த படத்தை தயாரித்தவர்களில் ஒருவர் நம்முடைய அருமை தம்பி கிருஷ்ணமூர்த்தி, இந்த திருப்பத்தூரை சேர்ந்தவர். இதுக்கு படம் எதற்கு பணம் உதவி பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன். உதவி பண்ணி மிக சிறப்பாக விறுவிறுப்பாக அருமையாக எந்த ஒரு ஆபாசங்களும் இல்லாமல் அவர் எப்படி வாழ்ந்து மறைந்தவரோ அது உண்மை கதையை படமாக எடுத்திருக்கிறார்கள். டைரக்டர் கௌதமன் அவர்களுக்கும் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் நான் இதனால் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டும். இந்த படம் வெற்றி அடைய எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சார் காடுவெட்டி குரு சார் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சுக்கள் அரசியலில் தைரியமாக யாருக்குமே பயப்படாமல் பேசுவார். அது மாதிரி காட்சிகளை வந்து இதில் அமைச்சிருக்காங்களா? இந்த மேடை பேச்செல்லாம் கிடையாது. பட் அரசாங்கத்தை எதிர்க்கும் போது அந்த மாதிரி வசனங்கள்லாம் வருது. எங்கெங்கே மக்களை சுரண்ட வராங்களோ அதிகாரிகள் மிரட்டும் போதெல்லாம் மிரட்டலுக்கு அடிப்படையில் ஒரு மேலே 4 தேசிய பாதுகாப்பு சட்டம் 3 குண்டாஸ் ஆக்ட் போட்டாங்க. அதிலெல்லாம் நான் கூட போய் அதில் கூட இருந்துருக்கேன். ஸோ அவர் எதுக்கும் பயப்படல. அவர் மேடையில் எப்படி பேசுவாரோ அதே போல் தான் அந்த அதிகாரிகளை அரசாங்கத்தை எதிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது நெய்வேலியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஜெயங்கொண்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர் பாடுபட்டு இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. மிக அழகாக சொல்லியிருக்காங்க.